அரக்கோணம் அருகே உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை முகாமின் பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கும் நிலையில் ராஜாதித்யன் சோழன் குறித்த பின்னணியை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பயிற்சி மையங்களில் ஒன்று வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்திற்கு தான் சோழ மன்னர்களில் ஒருவரான ராஜாதித்யா பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பெயர் சூட்டப்பட்டதற்கு தமிழ் ஆர்வலர்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பராந்தகன் என்ற சோழ மன்னனின் மகன்தான் ராஜாதித்யான். ராஷ்டிரகூடர்கள், கங்கர்கள் போன்ற எதிர்ப்படைகளிடமிருந்து தங்கள் மக்களை காக்க எல்லைச்சாமி போல் நின்றவர் அவர். எதிராளிகளின் படையெடுப்பின் போது தக்கோலத்தில் நடந்த போரில் யானை மீதிருந்தே உயிரிழந்தார் ராஜாதித்யன். களத்தில் தோல்வினாலும் கூட, போர் தோல்வி அடைஞ்சாலும் கூட களத்தில் இறக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வீரமாக கருதப்பட்டது. இப்போ கூட நம்முடைய இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்கள கொண்டாடுறோம். ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. ராஜாதித்தன் அது போல தான் சோழ நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற எல்லை போரில் தன்னை இழந்தார். அதனால் அவர் பெரிதும் நினைவு கூறப்படுறார் என்றாலும் கூட இன்னொரு முக்கியமான விஷயம், காவலுக்காக ஒரு பகுதியில் தங்கியிருந்த போது கூட அவங்க சும்மா இருக்கலை. அந்த பகுதியில் இருந்த ஊர்களை எல்லாம் பண்படுத்தினாங்க. அந்த காலத்தில் நிலப்பகுதிகள் குறைந்த அளவில் தான் விளைச்சலுக்கு பயன்பட்டது. பெரும் நிலப்பகுதிகள் தரிசாக இருந்தது. இவர் அங்கிருந்த காலகட்டத்தில் தன்னுடைய படையை பயன்படுத்தி அந்த கிராம மக்களுக்கெல்லாம் உதவுற மாதிரி திருநாவலூர் கிராமம், இந்த மாதிரி விழுப்புரத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வளப்படுத்தினர். அதாவது விளைச்சல் இல்லாத நிலங்களெல்லாம் விளைச்சலுக்கு கொண்டு வரத்துக்கு பேருதவியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, கலை பண்பாடு அந்த 2 துறைகள்லேயும் அவர் செய்திருக்கிற சாதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. திருநாவலூரில் ஒரு அருமையான சிவன் கோயிலை கட்டளையாக்கியிருக்காரு. கிராமத்தில் ஒரு அற்புதமான கோயில் உருவாகியிருக்கு. மக்களுக்கு வேலை வாய்ப்பு, 2 கோயில் உருவாகுதுன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. காவலுக்காக இருந்த நிலையிலும் கூட நாட்டினுடைய வளத்தை பெருக்கிறதுலேயே அவர் ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. மண்ணை காத்த தமிழ் அரசனின் பெயர் தங்கள் ஊரில் உள்ள பயிற்சி மையத்துக்கு சூட்டப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என தக்கோலம் மக்களும் தங்கள் பூரிப்பை வெளிப்படுத்தினர். தக்கோலத்தோட எல்லைகள் அமைஞ்சதுக்கு தான் ஐஎன்எஸ் ராஜாளி ஆகட்டும், சிஎஸ்எஃப், ஆர்டிசி எல்லாமே எங்களோட தக்கோலத்தோட எல்லையில் சேர்ந்ததாக தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும்போது தான் எங்கள் ஊர் தக்கோலம் போர் பற்றி நான் கேள்விப்பட்டதே அப்போ தான். அதுக்கப்புறம் அதில் வந்த சில ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னால் நீலகண்ட சாஸ்திரியோட குறிப்புகள், பன்னாட்டு போர்க்களங்கள் அப்படிங்கிற புக்கில் காண அப்பாதுரையார் எழுதிய சில இது இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் இருக்குது. மத்திய அமைச்சர் அதுக்கு பெயர் வச்சு அதுக்கு பேர் சூட்டும் போது அந்த வரலாறு நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த தமிழனுடைய வரலாறு அந்த அளவுக்கு கடல் கிடந்தும் எல்லை கிடந்து பல அளவில் பரவி இருக்கிற ஒரு பகுதி. ஒரு காலத்தில் தென்னகத்தையே கட்டியான சோழர்களின் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த தக்கோலம் தற்போது வெகு மக்களின் கவனத்துக்கு வந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருச்சி செய்தியாளர் லெனின் மற்றும் ராணிப்பேட்டை செய்தியாளர் நாராயணசாமி.